தமிழர்களின் வாழ்வியலில் இன்றியமையாத ஒரு அங்கம் வாழை இலை. பண்டைய காலம் முதலே பல்வேறு சடங்குகள், விழாக்கள் மற்றும் தினசரி உணவு உண்ணும் முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெறும் உணவு உண்ணும் செயல் மட்டுமல்ல, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அடையாளம்தான் இந்த வாழை இலை. எதனால் உணவு உண்ணும்போது தண்ணீர் தெளிக்கிறோம்? உணவு உண்டு முடித்துவிட்டு எதனால் உள்பக்கமாக மடிக்க வேண்டும்? மூதாதையர்கள் தண்ணீர் தெளித்தார்கள், பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படுகிறது என்றெல்லாம் சொல்வோம். பல்வேறு விதமான காரணங்கள். வாழை இலைகளில் இயற்கையாகவே பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர்கள் மற்றும் மாசு, தூசு ஒட்டி கொண்டிருக்கும். தண்ணீர் தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சிகள் மற்றும் நுண்ணுயிர்கள் அகற்றப்பட்டு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இலைகளில் உள்ள தூசி, அழுக்குகளை நீக்கி இலையை சுத்தமாக கழுவிவிட்டு பின்னர் கூட சாப்பிட அமர்ந்திருப்பவர் முன் இலையை வைக்கலாம். சாப்பிடுபவர் வேண்டுமென்றால் தண்ணீர் தெளித்து மீண்டும் ஒரு முறை ஏதாவது ஒன்றிரண்டு குப்பையோ அல்லது மாசோ அல்லது நுண்ணுயிர்களையோ ஒட்டி கொண்டிருந்தால் அதை அகற்றி கொள்ளலாம். உணவு உண்ணும்போது இலை கிழிந்து விடுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது தண்ணீர் தெளித்தால். சரி, உணவு அருந்திய பிறகு எதற்கு உள்பக்கமாக மடிக்கிறோம்? உணவு தயாரித்தவர்கள் மற்றும் அன்புடன் பரிமாறியவர்களுக்கு செலுத்தும் மரியாதை. சாப்பிட்ட உணவின் மிச்சங்கள் இருக்கும். வெளிப்பக்கமாக இருக்கும் இலையை உள்பக்கமாக மடிப்பது எளிது. உள்பக்கமாக மடிக்கும்போது சூரிய ஒளி அதன் உள்ளே நுழைந்து உணவை சேதப்படுத்துவது தடுக்கப்படும். வாழை இலை ஒரு வரம், கலாச்சாரத்தின் ஒரு அங்கம். நவீன உலகில் பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருள்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அதற்கு இணையாக அதைவிட குறைந்த விலைதான் வாழை இலையும் இயற்கையாக கிடைக்கிறது. பேப்பருக்கு பதிலாகவும் பிளாஸ்டிக்கிற்கு பதிலாகவும் வாழை இலை உபயோகித்தால் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். தாவர உண்ணிகள் ஏதேனும் இருந்தால் அந்த வாழை இலையையும் தின்று பசியாற்றிக் கொள்ளும்.